ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போறது ஒரு முக்கியமான வழக்கை பத்தி தான் இந்த பாக்குறோம். காவியா முகில் வழக்கு. மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல நடந்ததுதான் இந்த கதை. மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல இந்திரா காலனி பகுதியில காவலர்கள் குடியிருப்பு இருக்கு. அந்த குடியிருப்புல ஒரு வீடு தான் 331 ஆர்பி என்ற ஒரு வீடு. அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க தான் ராஜ்குமார், அவருடைய மகள் காவியா, மகன் தனுஷின். இந்த 3 பேரும் அந்த வீட்டுல வந்து வச்சிருக்காங்க. ராஜ்குமாருக்கு வயது 45. ராஜ்குமார் ரயில்வே ஊழியர். அவரு அந்த காவலர் குடியிருப்புல ஒரு குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த குவார்டர்ஸ்ல தான் அவர் தங்கி இருக்காரு. அவருடைய மகன் காவியாவுக்கு வயது 17. காவியா +2 படிச்சிட்டு இருக்கா. மகன் 4வது படிச்சிட்டு இருக்கான். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவருடைய மனைவி ஆர்த்தி திடீர்னு புனேவுக்கு ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகும்போது தான் திடீர்னு மாரடைப்பு வந்து உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. ஆனாலும் அங்க வந்து மருத்துவர்கள் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்ப அவரு இடிச்சு போறாரு. உடனடியா மனைவியோட இறுதி சடங்கு முடிச்சுட்டு திரும்பவும் அவர் வேலைக்கு திரும்புறாரு. இப்ப அம்மா இறந்ததால அவங்க எல்லாருமே மன உளைச்சல இருக்காங்க. ரொம்ப தனிமையில இருந்திருக்காங்க. இப்ப அந்த வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையுமே, அதாவது வீட்டை துடைக்கிறது, பெருக்கிறது, சமைக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் காவியா செஞ்சிட்டு இருக்கா. வீட்டு வேலை முடிச்சிட்டு அவ ஸ்கூலுக்கு போவா. அதே போல அவருடைய தம்பியவும் அம்மா போலயே கவனிச்சுக்கிறா. அவருடைய அப்பா காலைல 10 மணிக்கு வேலைக்கு போனார்னா இரவு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. இப்ப இப்படியே போயிட்டு இருக்கு. ராஜ்குமார் இப்படி நினைக்கிறாரு, தனது பிள்ளைங்க 2 பேருமே அம்மா இல்லாத ஏக்கத்துல ரொம்ப உடைஞ்சு போய் இருப்பாங்க. அதனால நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அவருடைய சொந்த ஊர் பாப்பியாவுக்கு அவங்க போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே காவியாவோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு அவங்க வந்து போறாங்க. இப்ப அவங்க போன பிறகு ராஜ்குமாரோட வீடு பெரிய ஒரு ஃபேமிலி. அது ஒரு கூட்டு குடும்பம். அதுல ஒரு 15 பேருக்கு மேல அந்த குடும்பத்துல இருந்திருக்காங்க. அதனால அவங்க எல்லாருமே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது தனுஷ்க்கும் காவியாவுக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்கு. ராஜ்குமார் கூட ரொம்ப ஆறுதலா இருக்கு. இப்ப ராஜ்குமார் சொல்றாரு, நம்ம திரும்ப ஜபல்பூர் போலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க 2 பேத்துக்குமே எக்ஸாம் நெருங்கிச்சு. மார்ச் மாசம் எக்ஸாம் நெருங்கிச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் தனுஷ் சொல்றான், இல்லப்பா நான் வரல, இங்கேயே நம்ம தங்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் ராஜ்குமார் சொல்றாரு, இல்லப்பா நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டு இதுக்கப்புறம் நிரந்தரமா இங்கே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம வந்து சொந்த ஊர்லயே இதுக்கு மேல இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா ராஜ்குமார் ஒரு ரயில்வே ஊழியர். ஜபல்பூர்ல வேலை செஞ்சு அங்கேயே குவார்டர்ஸ்லயே தங்கியிருக்காரு. கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல அவர் தங்கியிருக்காரு. இப்ப காவியோட எக்ஸாம் 15ஆம் தேதி முடியுது. தனுஷ்க்கு 16ஆம் தேதி முடிய போகுது. இதுக்கிடையில இப்படி ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. இப்ப 2024 மார்ச் 15ஆம் தேதி ஒருத்தர் கதவு தட்டுறாரு. கதவு தட்டும் போது உறவினர் வந்து கதவு தட்டுறாரு. ஆனா அங்க யாருமே திறக்கல. பக்கத்துல உள்ள வீடுகள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்களும் எங்களுக்கு தெரியாது சொல்லிடுறாங்க. ராஜ்குமாரோட அண்ணனுக்கு அவர் போன் பண்ணி கேட்கிறாரு. இப்ப அவரும் எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாரு. இப்பதான் ராஜ்குமாரோட தங்கச்சிக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ ரெக்கார்டு வருது. இப்ப அந்த ரெக்கார்ட்ல ஆன் பண்ணி பாக்குறாங்க. அதுல காவியா வந்து கத்துறா, இவர முகில்ன்றவன் அப்பாவை கொல்றான் அப்படின்னு அவ கத்துறா. இதோட வாய்ஸ் மெயில் கட் ஆயிடுது. இப்ப எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனடியா ராஜ்குமார் குடும்பத்தால அங்கிருந்து போக முடியாது. ஏன்னா ராஜ்குமார் குடும்பம் அங்கிருந்து ஜபல்பூர் வரதுக்கு 4 மணி நேரம் ஆகும். 250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஜபல்பூர் இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியல. இப்ப உடனடியா அந்த உறவினருக்கு கால் பண்றாங்க. ஒரு ஆடியோ நியூஸ் வந்திருக்கு, அதனால நீங்க கதவு திறங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. காவல் நிலையத்துக்கும் தகவல் தராங்க. ஜபல்பூர் போலீசார் அந்த காவலர் குடியிருப்புக்கு வராங்க. கதவு உடைச்சி உள்ள போய் பாக்குறாங்க. பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா எங்க பார்த்தாலும் ரத்த கரையா இருக்குது. அதே நேரத்துல கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல ராஜ்குமார் தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறாரு. ஆனா இறந்துறாரு. அவருடைய 2 பிள்ளைங்களும் எங்க அப்படின்னு தேடுறாங்க. இப்பதான் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க அவருடைய மகன் தனுஷன் வந்து உள்ள இருக்கான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் எல்லாரும் உறைஞ்சு போறாங்க. தனுஷ ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குமே பலமான வெட்டு விழுந்திருக்கு. திட்டம் போட்டு தாக்கி இருக்கிறது தெரியுது. இதனால அவருடைய மகள் காவியா அங்க அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவியா அங்க இல்ல. இப்ப அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இப்ப உடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த தகவல் வேகமா செய்தியா வந்து வெளிவருது. இப்ப 4 தனிப்படை அமைச்சு உடனடியா வழக்கு தொடர்றாங்க. அந்த ஆடியோவையும் போலீசார் கேக்குறாங்க. முகில் என்னுடைய அப்பாவை கொல்றான் அப்படின்னு காவியா சொல்றத ரெக்கார்ட்ல பாக்குறாங்க. இப்ப உடனடியா அங்க உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்றாங்க. இப்பதான் ராஜ்குமார் வீட்டுல உள்ள சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. முகில் என்ற இளைஞ ராஜ்குமார் வீட்டுக்கு வெளில சில பொருட்களோட வெளில போறது தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு காவியாவும் வெளில போறா. ஆனா அவ கையில எந்த ஒரு பொருளும் இல்ல. ஒரு செல்போனு கையில வந்து வச்சிருக்கா. இப்ப எல்லோருக்கும் ஆச்சரியம். ஏன்னா காவியாவோட செல்போன் இங்கே இருக்குது. அதே போல அவ யாருடைய செல்போன் எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. காவியா அம்மாவுடைய போனு அங்க இருந்து இருந்தது. அதுதான் எடுத்துட்டு போயிருக்கான்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் முகில் போற அதே திசையை நோக்கி அவ வந்து போறா. இப்ப உடனடியா இங்க என்ன நடக்குன்னு அவங்களுக்கு உண்மை புரியல. எல்லா பேருந்து நிலையம் ரயில்வே ஸ்டேஷன்லயும் உள்ள சிசிடிவி கேமராவெல்லாம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அதுல உள்ள சிசிடிவி கேமராவெல்லாம்
தான் ஆய்வு பண்றாங்க. இப்பதான் அதுல ஒரு விஷயம் தென்படுது. முகிலும் காவியாவும் ஒரே பைக்லயே ரயில்வே ஸ்டேஷன் வராங்க. அவங்க இறங்கி உள்ள நுழையறாங்க. போலீசாருக்கு ஒரே அதிர்ச்சி. இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள பார்க்கிங்ல போய் பாக்குறாங்க. அவங்களோட பைக் நின்னுட்டு இருக்கு. போலீசார் பல விதமா வந்து யோசிக்கிறாங்க. என்ன காரணம்? அங்க ரெண்டு பேருமே தனித்தனியா வந்தாங்க. ஆனா ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே பைக்ல வந்திருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சி. அவங்க ரெண்டு பேரும் உள்ளதான் போயிருக்காங்க. அதாவது காவியாவோட அப்பாவையும் அவனோட தம்பியும் கொண்டுட்டு காவியாவை கடத்திட்டு போறான் அப்படின்னு போலீசார் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னணியில ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஏற்கனவே 2023 முகில் மேல ஒரு வழக்கு இருந்திருக்கு. அதுதான் காவியாவை முகில் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அவருடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு தொடுக்கிறாரு. உடனடியா காவியாவை அப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் காவியாவுக்கு அப்ப வந்து 15 வயசு தான். அவ விவரம் தெரியாத சின்ன பொண்ணு, 10வது தான் படிக்கிறா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அழுகுறாரு. இப்ப உடனடியா தேடும்போது முகிலும் காவியாவும் அவங்க அதே சிட்டில ஒரு வீட்டுல இருந்து கண்டுபிடிக்கப்படுது. உடனடியா அவர் வந்து பிடிக்கிறாங்க. இப்பதான் போலீசாரிடம் நாங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை பார்த்து போலீசார் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதான் காவியாவுக்கு 15 வயசு ஆகுது. அவ எந்த ஒரு முடிவும் அவளால் எடுக்க முடியாத ஒரு வயசு. தனுஷ போக்சோ சட்டத்துல கைது பண்ணி அவன் சிறையில் வந்து இருக்கிறாங்க. காவியா 15 வயசு ஆகுன்றதால வழக்கு தொடரப்படுது. காவியாவை அவருடைய அப்பா அடிச்சுட்டு போறாரு. ஆனா தனுஷனை 15 நாள் சிறையில் அடிச்சு காவல வைக்கிறாங்க. உடனடியா வழக்கு விசாரிக்கப்படுது. இப்பதான் நீதிபதியும் அந்த பெண்ணோட சம்மதத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க. ரெண்டு பேரும் உடலுறவு கொண்டிருக்காங்க அப்படின்னும் நீதிபதி 500 ரூபாய் அபராதம் விதிச்சு அவனை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதே நேரத்துல அவன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போவதற்கு தினந்தோறும் காவல்துறைக்கு வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னும் தீர்ப்பு வாங்குறாரு. இப்ப முகில் வந்து வெளில வந்திருக்கான். ஆனா வெளில வந்த இப்படியான ஒரு திட்டத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு போலீசார் நினைக்கிறாங்க. அதே நேரத்துல அப்பாவையும் மகனையும் கொண்டுட்டு மகளை வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் முகில் வந்து எங்கெல்லாம் போயிருப்பான் அப்படின்னு எல்லா ட்ரெயின்லயும் ஏறி செக் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. இப்ப திரும்ப வந்து சிசிடிவியை செக் பண்றாங்க. காவியாவும் முகிலும் உள்ள போறாங்க. அதான் உள்ள போனவங்க 2 நிமிஷத்திலேயே வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்து போலீசார் வந்து இதுல ஏதோ ஒரு திட்டம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு நல்லா ஆய்வு பண்றாங்க. வெளியில உள்ள கேமராவையும் அவங்க ஆய்வு பண்ணி பாக்குறாங்க. வெளியில ஒரு மஞ்ச பஸ்ல அவங்க ஏறது வந்து தெரியுது. அதுவும் கிருஷ்ணான்ற பஸ் அந்த நம்பரோட தெரியுது. இப்ப உடனடியா அந்த பஸ் பிடிக்கிறாங்க. இப்ப அந்த பஸ்ஸோட டிரைவர்ட்ட விசாரணை பண்றாங்க. இப்ப அந்த பஸ்ஸோட டிரைவர் ஆமா 2 பேரும் வந்து ஏறினாங்க. ஆனா அவங்க பின் சீட்டில கடைசியில் தான் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க கட்னின்ற ஒரு இடத்துல போய் இறங்கினாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அது எந்த இடம்ட்டு அந்த டிரைவர் கண்டக்டரையும் வந்து அழைச்சிட்டு போறாங்க. சிட்னில அவங்க வந்து இறங்குறாங்க. அதே போல அங்குள்ள சிசிடிவி கேமரா வந்து ஆய்வு பண்றாங்க. இன்னொரு பஸ்ல வந்து ஏறாங்க. இப்படி 3-4 பஸ் இறங்கி அவங்க வந்து ஏறிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் இறக்கி விட்டீங்க அப்படின்னு காவல்துறை வந்து கேக்குறாங்க. அங்கிருந்து 90 கிலோமீட்டர் தாண்டி இடையிலேயே இறங்கிறாங்க. இப்ப கண்டக்டர் கேக்குறாரு எதுக்காக இங்கே இறங்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க சொல்றாங்க இது போல எனக்கு மருந்து வாங்கணும் இங்கே இறங்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால நான் இறக்கி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல 3 பஸ் இறங்கி அவங்க வந்து ஏறிருக்காங்க. கடைசியா ஒரு ஸ்டாப்ல அவங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த ஸ்டாப்ல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்ல. இப்ப அந்த வழக்கு அங்கேயே நிக்குது. இப்ப காவல்துறைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப உடனடியா காவியாவிட்ட அவருடைய போன் இல்ல. காவியோட அம்மா போனுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. டயல் பண்ணி பாக்குறாங்க. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. மேலும் எல்லா இடங்களையும் விசாரிக்கிறாங்க. அவங்க எச்சரிக்கையா தான் எல்லாமே பண்றாங்க. போன் எடுத்துட்டு போனா மாட்டிப்போம் அப்படின்னு போனை வந்து எடுத்துட்டு போல. அப்படி எடுத்துட்டு போனா அவங்க அம்மா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டா. எங்கிருந்தும் அவன் எந்த காலம் பண்ணல. அதனால இது ஏதோ பெரிய விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் முகிலோட வீட்டுல போயிட்டு அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. ராஜ்குமார் வீட்டுக்கு பக்கத்து பிளாட் தான் 3050 அவனுடைய பிளாட் நம்பர். கதவு தட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா வெளில வராங்க. இப்ப அவனுடைய அப்பா அம்மா சொல்றாங்க இது போல முகிலுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் வந்திருக்காங்க. முகில் 12வது தான் படிச்சான். ஆனா அதுக்கு மேல சோசியல் மீடியாவில ரொம்ப பிஸியா வந்திருப்பான். அதே போல அவன் ஸ்கூல்ல வந்து நிப்பாட்டிட்டான். 12வதுல பாதியில நிப்பாட்டினான். ஜிம்முக்கு போவான். பசங்க கூட கூட்டிட்டு சுத்துவான் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வந்தது. இந்த காவியா பிரச்சனை வந்து இடையில வந்தது. அவளை வந்து கடத்திட்டு போனான்றதால கோவப்பட்டு எங்களுக்கும் அவனுக்கும் சண்டையாச்சு. இப்ப உடனடியா அவனை இதுக்கு மேல வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அவனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. போலீசார் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள சிசிடிவி கேமரா வந்து நல்லா ஆய்வு பண்றாங்க. அப்பதான் சொல்றாங்க காவியாவை முகில் கடத்திட்டு போனா எப்படி இருந்தாலும் காவியா கையில ஒரு செல்போன் இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு தப்பிக்கிறதுக்கு நிறைய வழியும் இருக்கு. ஆனாலும் எதுக்காக அவ தப்பிக்கவும் முயற்சி பண்ணல அல்லது போனும் பண்ணல. அங்க போகும்போது யாருமாவது உதவி கேட்டிருந்தா கூட உதவி பண்ணிருப்பாங்க. எதனால இவ எதுவுமே பண்ணல அப்படின்னு காவல்துறை பயங்கரமா வந்து குழம்பி போகுது. இப்பதான் மேலும் விசாரணை பண்றாங்க. காவியாவோட வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுல உள்ள எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. முகில் நேரா முன்பக்க வழியா உள்ள வரல. ஏன்னா புட்டு உடைச்ச தடயமோ கதவு உடைச்ச தடயமோ எதுவுமே இல்ல. இவன் வந்து பின்பக்க வழியா தான் வந்திருக்கணும். இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு பின்பக்கமா போய் பாக்குறாங்க. அந்த வீட்டுல பின்பக்க கதவு ஓபன் பண்ணி இருக்கு. அப்பதான் உள்ள வந்து பாக்குறாங்க. ஏற்கனவே முகில் உள்ள வந்திருக்கான். நல்லாவே தெரியுது இது ஏதோ திட்டம் போட்டு ஏதோ செயல்படுத்துறாங்க அப்படின்னு போலீசாரும் விசாரணை தெரியுது. இப்ப பக்கத்துல உள்ள எல்லாருமே விசாரணை பண்றாங்க. இப்ப பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க காலையில 7 மணிக்கு பால்காரன் வருவான். அந்த பால்காரன் வர நேரத்துல தான் அப்பான்னு ஒரு சத்தம் வந்தது.
நாங்க எல்லாரும் ஓடி பார்த்தோம். இப்போ வந்து கதை தட்டியும் பார்த்தோம். ஆனாலும் ஏதாவது கற்பாம்பூச்சி இல்லைன்னா சிலந்தி இது போல பூச்சிகளை பார்த்துட்டு பயந்துதான் கத்திருப்பா அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டோம். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நினைச்சிட்டு நாங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தமும் வரல அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் சிசிடிவி கேமராவை இன்னும் ஆய்வு பண்றாங்க. அந்த ஆடியோ பதிவு எல்லாமே எடுத்து பாக்குறாங்க, நேரத்தை கணக்கிடுறாங்க. இது காலையில வந்து 7 மணிக்கு நடந்திருக்கு. கரெக்டா பால்காரன் வந்து வந்துட்டு போன பிறகு அவங்க பால் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு குடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல கொலை நடந்து முடிஞ்சிருப்படு சௌகாசமா சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. அந்த சத்தம் வந்தது 7 மணிக்கு. அதுக்கு பிறகு அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. கொலை முடிஞ்சு 5 மணி நேரம் கழிச்சு தான் வெளில போயிருக்காங்க. வீட்டை விட்டு வெளில போனது மட்டும் இல்லாம ஊதுபத்தி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஊதுபத்தியும் எந்த ஒரு வாடையும் வரக்கூடாதுன்றதுக்காக ஊதுபத்தி எரிய விட்டுருக்காங்க. திட்டமிட்டு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் அவங்க பல விதங்கள்ல தேடிட்டு இருக்காங்க. இப்ப 2 மாசம் ஆயிடுது. 2 மாசம் ஆயும் அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல. போலீசார் தேடுதல தொடர்ந்துட்டே வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு செய்தி அங்க வருது. 10,000 ரூபாய் எடுக்கிறதுக்காக காவியா செல்போன் ஆன் பண்றா. காவியா அம்மாவுடைய ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்காக ஓபன் பண்றாங்க. 10,000 ரூபாய் அந்த ஏடிஎம் கார்டுல இருந்து எடுக்கிறாங்க. இப்பதான் காவியா வந்து என்னென்ன எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்றத எல்லாமே செக் பண்றாங்க. ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிருக்கிறது தெரிய வருது. இப்பதான் ஏடிஎம்ல இருந்து காசு வந்து எடுக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் வருது. இது போல விசாகப்பட்டினத்துல இவங்க வந்து பணம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு செய்தி வந்து வருது. இப்போ உடனடியா போலீசார் முடுக்கி விடுறாங்க. போலீசார் இதுக்கிடையில எல்லா இடங்கள்லயும் போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. முகிலும் காவியாவும் எங்கேயாவது இருந்தா உடனே தகவல் தெரிவிங்க அப்படின்னா இதுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு எல்லா ரயில்வே ஸ்டேஷன், பொது இடங்கள்ல, கோவில்கள் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே கல்கத்தா, மும்பை, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து விட்டுருக்காங்க. இப்ப உடனடியா விசாகப்பட்டினம் போலீசாருக்கு உத்தரவிடுறாங்க. இவங்களை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உத்தரவு பறக்குது. இப்ப விசாகப்பட்டினத்துல ஒரு பெண் போலீசார் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அதுவும் சின்ன வயசு, 2 பேரும் ரொம்ப நேரமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அதை கவனிச்ச அந்த பெண் போலீஸ் போய் பக்கத்துல போய் பாக்குறாங்க. இப்பதான் அவங்களுக்கு பல இடங்கள்ல போஸ்டர் விட்டுருக்கிறது அவங்க ஞாபகம் வருது. உடனடியா அவங்க 2 பேத்தையும் பிடிக்கிறாங்க. இங்கே நில்லுங்க, உங்களை வந்து விசாரணை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. உடனே முகிலிருந்து நாங்க பொருள்லாம் வச்சிருக்கேன், அந்த பொருளை எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளில போயிடுறான். இப்ப காவியா மட்டும் மாட்டிக்கிறான். காவியாவை ஜபல்பூருக்கு வந்து கொண்டு வராங்க. விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நெஞ்ச பதற வைக்குது. இப்பதான் அவ எல்லா விஷயத்தையும் சொல்றான். முகில எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட குடியிருப்பு பக்கத்துல தான் முகிலோட குடியிருப்போம். நான் எப்ப முகில பார்த்தனோ அப்ப நான் ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சேன். அவனும் என்ன ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சான். இப்பதான் நாங்க எங்கேயாவது வெளில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முதல் முறையா ஓடணும். அப்ப ஓடி ஒரு வீட்டுல தங்கி இருந்தோம். இந்த இடத்துல தான் எங்க அப்பா காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்ப உடனடியாக காவல்துறை எங்களை தேடி கண்டுபிடிச்சாங்க. எனக்கு 15 வயசு தான் ஆச்சு, முகிலுக்கு 18 வயசு தான் ஆச்சு. இப்பதான் முகில போக்சோ சட்டத்துல வந்து கைது பண்றாங்க. ஆனாலும் நீதிமன்றத்துல நான் முகிலுக்கு ஆதரவா நான் என்னோட கருத்து தெரிவிச்சேன். நான் விரும்பிதான் அவங்க கூட போனேன், நான் விரும்பிதான் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதனாலேயே அவன் தண்டனை வந்து குறைக்கப்பட்டது. 15 நாள் முடிஞ்ச பிறகு அவன் வெளில வந்தான். ஆனா வெளியே வந்த பிறகு எங்க 2 பேத்துக்கும் பயங்கரமான கோபம் வந்து ஏற்பட்டது. ஆனா என்னுடைய அப்பா என்னோட கண்டிப்புன்னு சொல்லிட்டாரு. அதாவது நீ படிச்சு முடி, நான் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம், அது வரலையும் எந்த ஒரு விஷயமும் கேள்விப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த இடத்துல அவன் ஜெயிலுக்கு போய் வந்த பிறகு திரும்பவும் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். என்னோட அப்பா வேலைக்கு போன பிறகு நான் முகில் கூட தான் எப்போதும் இருப்பேன். என் கூட வீட்டுல இருந்து இருக்கிறது, அதே போல பள்ளிக்கூடங்களுக்கு வந்து வர்றது, என்ன வந்து பாக்குறது அப்படின்னு எப்போதும் என் கூட இருந்திருப்பான். நான் சொல்லும் போதெல்லாம் என் கூட வருவான். இப்படி நாங்க வந்திருந்தோம். இந்த இடத்துல தான் ஏதாச்சியா என் வீட்டு காவலாளிக்கு இது தெரிய ஆரம்பிச்சது. எங்களை 2 பேத்தையும் நேரில் பார்த்துட்டான். இப்ப உன்னுடைய அப்பாவிடம் சொல்லிடுவேன், மாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னான். அவன் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே என் அப்பாவிடம் இது போல அவனுடைய பார்வையே சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அதனால எங்க அப்பா கண்டிப்புடன் பார்த்தாரு. உன்னை உன் மேல வழக்கு தொடுக்க போறான் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதனால பயந்துகிட்டு அவன் வந்து வேலையை விட்டு ஓடிட்டான். இப்ப நாங்க சுதந்திரமா தெரிஞ்சிருந்தோம். அதே நேரத்துல எங்க அப்பா சிசிடிவி கேமராவும் அங்க வந்து வாங்கி வச்சுட்டாரு. எது நடந்தாலும் அவர் பாக்குற மாதிரி அவர் செஞ்சுட்டாரு. இந்த இடத்துல தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். அதாவது எப்போதுமே முகிலே பின் வீட்டு வழியா வந்து வருவான். தேர்வு முடிஞ்சிருப்படு நாங்க திரும்ப சொந்த ஊருக்கு போயிடும் அப்படின்றது எனக்கு அதிர்ச்சி கொடுத்தது. இப்பதான் அவரிடம் நான் இனிமே உன்னை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி நான் அவரிடம் அழுதேன். எனக்கு போக மனம் இல்லாம ரொம்ப வருந்தி போய் உட்கார்ந்தேன். இந்த இடத்துல தான் அவன் என்னிடம் சொல்றான், நம்ம 2 பேத்துக்கு இடையில ஒரு பெரிய சுவர் இருக்கு, அந்த சுவரை இடிச்சிட்டோம்னா சுதந்திரமா தெரியல அப்படின்னு சொன்னான். அதுதான் உங்க அப்பா இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, வாழ்நாள் முழுவதும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொன்னான். அதனால கொன்னுலான்னு சொன்னான். எனக்கும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு, நானும் சரின்னு சொன்னேன். இப்பதான் நாங்க 2 பேருமே பல திரைப்படங்களை பார்த்தோம். எப்படி குற்றம் செஞ்சுட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழி மாற்ற படங்களை நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், பார்த்து முடிச்சோம். இப்ப 17ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் முடியுது. இப்பதான் அவன் சொன்னேன், இன்னும் 2 நாள் தான் நாங்க ஊருக்கு போறதுக்கு இருக்கு, அதுக்குள்ளே வந்து ஒரு முடிவு பண்ண நான் சொன்னேன். இப்போ உடனடியா அவன் ஆன்லைன் மூலமா எல்லா ஆயுதங்களும் வாங்கணும். நம்ம நேர்ல போனதான் ஆயுதம் வாங்கினா தெரிஞ்சிடும். இதனால அமேசான்ல நாங்க ஆர்டர் கொடுத்தோம். இப்ப அவன் ரயில்வே ஸ்டேஷன் அட்ரஸுக்கு அவன் ஆர்டர் கொடுத்தான். ஆனா ஆர்டர் வரும், அவன் போன் நம்பர்ல இது மாதிரி எங்க கொடுக்கறதுன்னு கேட்பாங்க. உடனடியா அவன் நேர்ல போய் வாங்கிப்பான்.
இப்படிதான் எல்லா பொருளுமே கோடாலி கத்தி அப்படின்னு நாங்க காசு கொடுத்து வாங்கணும். எல்லாமே வாங்கி முடிச்சோம். 17ஆம் தேதி தம்பிக்கு எக்ஸாம் முடிய போகுது. 15ஆம் தேதி இரவு திட்டத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். முகிலையும் வீட்டுக்கு வர வச்சுட்டேன். முதல் இரவு பின்பு கழியா வந்தான். எனது அப்பா இரவு 10 மணிக்கு வந்தாரு. நேரா வந்துட்டு அவர் போய் படுத்துட்டாரு. நாங்க 2 பேருமே இரவு முழுவதும் உறவு கொண்டோம். அதே போல நாங்க 2 பேருமே மொட்டை மாடியில் தங்கணும். நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்தோம். இப்பதான் 6 மணிக்கு அப்பா தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு கிச்சனுக்கு வந்தாரு. இப்ப திடீர்னு முகில் குடலை எடுத்து அப்பாவை வெட்டினா. அப்ப நான் பயந்துட்டேன். அதனாலதான் திடீர்னு கத்த ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவும் சரிஞ்சு கீழே வந்துட்டாரு. என்னோட தம்பியும் அங்கிருந்து எழுந்திரிச்சு வந்தான். ஆனா தம்பி பயந்துட்டான். இப்ப அவனையும் அதே போல முடிச்சிட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அந்த போலீசார் ஒரு நிமிஷம் விட எடுத்து போறாங்க. அது போறாங்க. இப்படிதான் நடந்து முடிஞ்சது. உடனடியா நாங்க யோசிச்சோம். 2 பேரையும் கொண்ட பிறகு எனக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. என்ன பண்ணு தெரியல. இப்ப நான் உடனடியா வாட்ஸ்அப் மூலமா என்னுடைய உறவினருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். இப்ப அனுப்பி முடிச்சிருப்பது என்னுடைய போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததா ஊதியத்தை ஏத்தி வச்சுட்டு என்னோட தம்பியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்க உடனே வெளில இருந்து கிளம்பணும். இப்ப ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அங்க எப்படி இருந்தாலும் நம்ம போலீசார் பிடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா பார்ப்பாங்க. அதனால போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம உடனடியா நம்ம பஸ்ல போலாம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்தோம். பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கும் போதும் எங்களுக்கு பல விதமா தோணுச்சு. நம்ம எப்படி இருந்தாலும் அங்கங்க சிசிடிவி கேமரா இருக்கும். அப்ப இதுலயும் மாட்டிப்போம் அப்படின்னு 3 பஸ்ல ஏறி இறங்கணும். 3வது பஸ் ஸ்டாப்ல இறங்கும் போதுதான் சிசிடிவி கேமரா இல்லாதது எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு மாஸ்க் போட்டுட்டு ஜம்மு காஷ்மீர், மும்பை, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கோவா, கொல்கட்டா அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் ட்ரெயின்லயே போனோம். அங்க உள்ள கோயில்கள்லயும் அங்க உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களையும் சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தோம். எங்கேயுமே நாங்க ஓய்வு எடுக்கல. எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தூங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இப்பதான் 1.5 லட்ச ரூபா இருந்தது. 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி நாங்க முடிச்சிட்டோம். இப்ப திரும்ப எங்களுக்கு காசு தேவைப்பட்டது. அந்த காசு எடுக்கிறதுக்காக தான் நான் ஏடிஎம்ல இருந்து அம்மாவுடைய போனை ஆன் பண்ணி பணம் எடுத்தேன். அப்பதான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு உட்காந்துருக்கா. இப்ப முகிலும் போலீஸ் சரணடைஞ்சிடறான். இதுக்கு மேல என் அப்பாவை கொலை செய்ய நான் ஒத்துக்கிட்டது முக்கிய காரணம் இருக்கு. முகில் என்னிடம் இப்படி சொல்றான். இந்த வழக்குல நான் சிக்கிறான், நான் மட்டும் தான் கொலை செஞ்சேன்னு நான் சொல்லிக்கிறேன். உன் மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னான். அதனாலதான் நானே ஒத்துக்கிட்டேன். அதாவது என் மேல எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு உத்தரவாதம் அளிச்சான். முழு குற்றத்தையும் அவன் ஏத்துக்கிறான்னு சொன்னதால நானும் ஒத்துக்கிட்டேன். மேலும் அவங்க கூட வாழ்க்கை முழுதும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு திட்டம் போட்டேன். ஆனா இப்படி சிறைக்கு போவன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு அவ கண்ணீர் விடுறா. அவ கண்ணீர் விட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. கொலை செஞ்சதுக்காக வருத்தப்படல. அவ போலீசார்ட்ட சிக்கி கொண்டதுதான் அவளுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இனிமே சிறையிலேயே வாழ்க்கை கழிச்சு ஆகணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறா. நம்ம ஒளிஞ்சிருந்து வாழ முடியாது, நம்ம போய் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சரணடைஞ்சிடறான். இப்ப நடந்த குற்றத்தையும் ஒத்துக்கிறான். விசாரணை நடத்தப்படுது. அவனுக்கு 18 வயசு தான் இருக்கு. அதனால அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அவனை அனுப்பியிருக்காங்க. 18 வயசு ஆனாலும் பெருங்குற்றத்தை செஞ்சிருக்கான். நல்ல முதிர்ச்சியோடு தான் இந்த கொலை செஞ்சிருக்கான். அதனால எப்போதும் வழங்குற மாதிரி கடுமையான தண்டனை வழங்குமாறு அவன் மேல வழக்கு தொடுத்து வாதாடிட்டு இருக்காங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களை பிரிஞ்சு நீண்ட நேரம் இருந்தாவே அதுல ஏதோ பெரிய ஒரு விஷயம் உழுதிருக்கு. அதனால தினந்தோறும் மனசை விட்டு பேசணும். நீங்க கண்டுக்கவே இல்லைன்னா அது பெரிய ஒரு விளைவுல உங்களை கொண்டு நிப்பாட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.